வணக்கம் சகோ. ஸோ எக்ஸல் யூஸ் பண்ணி எப்படிலாம் சீட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம், ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ இன்றைக்கி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, தென் ரேண்டம் டெக்ஸ்ட்டு, ஸோ அதுவும் நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, தென் டிஃப்ரெண்ட் செல்லில் கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டை எப்படி கம்பைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தென் செல்லில் இருக்க அடிஷ்னல் லைன் பிரேக்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ரேண்டமாக மேனுவலாக என்ட்ரு பண்ணுறேன். 2, 3 இது எல்லாமே நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஈக்குவல் டு ரேண்ட் பிட்வீன் ஓப்பன் ப்ராக்கெட், ஸோ பாட்டம் டாப், பாட்டம்னா மினிமம் நம்பர், டாப்னா மேக்ஸிமம் நம்பர். ஸோ பாட்டம் நம்பர் 1 கொடுக்குறேன், கமா டாப் 5, ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 5 நம்பர்ஸ் 1 to 5க்குள்ளே ரேண்டமாக க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். ஸோ 5 பங்க நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. நம்ம அப்படியே ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணலாம், வெர்டிக்கலாகவும் ட்ராக் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 to 5க்குள்ளே ரேண்டமாக நம்பர்ஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டடாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டேன் நான். ஸோ 2 காலம் பண்ணாமல் இருக்கல, அதுவும் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபார்முலா ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், தென் அகெயின் ஐம் ஜஸ்ட் ட்ராகிங் இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேண்டம் நம்பர்ஸாக 1 to 5க்குள்ளே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ரேண்டம் டெக்ஸ்ட்டை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். தட் இஸ் கிவன் டெக்ஸ்ட். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ABC அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக AO BO CO சூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூஸ்னு அடிஷ்னலாக ஒரு ஃபார்முலா அதில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு சூஸ் ஓப்பன் ப்ராக்கெட், ஸோ முன்னாடி அப்ளை பண்ண அந்த ரேண்டம் பிட்வீன், ஸோ ரேண்ட் பிட்வீன் ஓப்பன் ப்ராக்கெட் சேம் 1, 5 க்ளோஸ் ப்ராக்கெட், கமா. ஸோ இப்போ என்னென்னா 1னா என்ன 2னா என்னன்னு வேல்யூ அசைன் பண்ண போகிறோம். ஸோ 1ன்னு வந்ததுன்னா ஸ்ட்ராங்லி அக்ரி, ஸோ இது டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கலாம், கமா. தென் வேல்யூ 2க்கு அக்ரி, கமா. ஸோ அதே மாதிரி டபுள் கோட்ஸ் நியூட்ரல் க்ளோஸ் டபுள் கோட்ஸ், கமா. ஸோ டபுள் கோட்ஸ் அகெயின் டிஸ்அக்ரி ஃபார் வேல்யூ 4. ஸோ 4ஆக இருந்ததுன்னா டிஸ்அக்ரின்னு வரும். தென் லாஸ்ட்டு 5ஆக இருந்ததுன்னா ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி, டபுள் கோட்ஸ் போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்அக்ரி அப்படின்ட்டு நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுவோம், ஹரிசாண்டலும் பண்ணியாச்சு, வெர்டிகலாகவும் பண்ணிடலாம். ஸோ வெர்டிகலாகவும் நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிவன் டெக்ஸ்ட் ஸ்ட்ராங்லி அக்ரி நியூட்ரல் டிஸ்அக்ரி ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி. ஸோ இந்த கிவன் 5 டெக்ஸ்ட்டு ரேண்டமாக சிஸ்டமே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஸோ இது நீங்கள் உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் நீங்கள் எதனாச்சு ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கோ வேறு எதனா டேட்டா கலெக்ஷனுக்கு இது மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் தென் லாஸ்ட் நேம் தனித்தனியாக செல்லில் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்மித்ன்றது லாஸ்ட் நேம், ஜான்ற ஃபர்ஸ்ட் நேம், இது ரெண்டும் கம்பைன் பண்ணிவிட்டு நேமாக நம்ம கம்பைன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸ்மித் ஸ்பேஸ் ஜான் அப்படின்ட்டு ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு கான்கட்டனேட், ரொம்ப ரோலிங் ஆகுது, ஓகே நீங்களே பார்த்துக்கோங்க. கான்கட்டனேட், ஸோ ஓப்பன் ப்ராக்கெட், ஸோ டெக்ஸ்ட் 1ன்றது ஃபஸ்ட்டு செல்லில் இருக்கிறது, கமா. ஸோ டெக்ஸ்ட் 2ல் நம்ம ஸ்பேஸ் வரணுன்றதுனால டபுள் கோட்ஸில் நான் ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டேன், கமா. டெக்ஸ்ட் 3ல் ஃபஸ்ட் நேம் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மித், அதாவது ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு தென் ஸ்பேஸ் வந்திருக்கு, தேர்டு டெக்ஸ்டான ஜான். ஸோ அதே மாதிரி தான் ஜான்ஸ்மி, ஜான்சன் பாப், ஸோ ரெண்டும் நம்மளுக்கு கம்பைன் ஆகி வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி உங்கள் செல்லில் தனித்தனியாக இருக்க லெட்டர்ஸை, தட் இஸ் வேர்ட்ஸை நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு கம்பைன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம செல்லில் இருக்கிற அடிஷ்னல் லைன் பிரேக்ஸை ஃபார்முலா அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம்.
ஸோ சிங்கிள் லைன் பிரேக்காக இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா லைன் பிரேக்ஸ் இருக்கலாம். ஓகேவா, தேவையில்லாமல் லைன் பிரேக்ஸ் எதனாச்சும் இருந்தால் ஃபார்முலா அப்ளை பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நார்மல் டெக்ஸ்ட்டாக இருந்தால் நார்மலாகவே அது நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஈக்குவல் டு க்ளீன் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிப்போம், க்ளோஸ் ப்ராக்கெட், என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைன் பிரேக்ஸோடு இருந்தது இன்புட்டில். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்ளைங் ஃபார்முலா நமக்கு லைன் பிரேக்ஸ் இல்லாமல் வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ணுறேன், இங்கே இருக்க அடிஷ்னல் லைன் பிரேக்ஸும் இப்போ நம்மளுக்கு போயிடுச்சு. ஸோ இது மட்டும் இல்லை, லைன் பிரேக்ஸ் மட்டும் இல்லை, அன்பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் எதனாச்சும் உங்கள் டெக்ஸ்ட்டில் இருந்தாலும் இந்த க்ளீன் ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டில் இருக்க அடிஷ்னல் லைன் பிரேக்ஸ், ஸோ அதில் ஃபிட் ஆகாமல் ஸோ அன்பிரிண்டபிள் கேரக்டர்ஸ், ஸோ அது எல்லாமே நீங்கள் க்ளீன் ஃபார்முலா அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த க்ளீன் ஃபார்முலான்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன ஃபார்முலா உங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சகோ.